खुशामदी होंगे எல்லாரையும் वाव वुमेन ऑफ विस्डम चैनल का स्वागत है. நான் குவைத்தில் இருக்கேங்க. எங்கள் அம்மா இந்தியாவிலேருந்து எப்போ குவைத்துக்கு வந்தாலும் கண்டிப்பாக ஒரு பேக்கெட் தேன் மிட்டாய் இல்லாமல் வரவே மாட்டாங்க. இதையே இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இந்த கொரோனானால் யாருமே வர முடியாமல் போயிடுச்சு. சரி நம்மளே செய்யலாமே அப்படின்னு நான் செஞ்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் 2 குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன மாதிரியே 90's கிட்ஸ் எல்லாருமே உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்ல போகிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் கப் அண்ட் ஸ்பூன் செட் விற்கிது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன். 1/2 கப் இட்லி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை அடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் சர்க்கரையும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ண விட்டுருங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஸ்டிர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் சர்க்கரை கரையும். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் கம்பி பதம் வந்துருச்சான்னு. கம்பி பதம் வந்தோடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, கவனித்து பாருங்கள். கம்பி மாதிரி வருதா இடையில? ஊற வச்சுருந்த அரிசி உளுந்த இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ நம்ம பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு மாவு இருக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதுலே எவ்வளோ சின்ன சைஸில் ஸ்பூன் இருக்கோ அதால் மாவு எடுத்து இந்த மாதிரி கோழி குண்டு சைஸில் போட்டுக்கோங்க. மாவு போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். அப்போ தான் மாவு நல்லா உள்ள வரைக்கும் வேகும். இப்படி போடுறதால உங்களுக்கு ஷேப் ப்ராப்பராக வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் அப்படி இல்லாட்டி சிரிஞ்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக அந்த கடையில் வாங்குகிற ஷேப்பே வந்துடும் நம்மளுக்கு. நம்ம தேன் மிட்டாய் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இது வந்து எடுத்துடலாம். சுட சுட இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். சூடு ஆறிடுச்சுன்னா நம்ம தேன் மிட்டாய் வந்து ஜூஸியாக சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் சுட சுட இதை வந்து சுகர் சிரப்பில் போடுறீங்களோ அவ்வளோ உங்களோட தேன் மிட்டாய் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். 1 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகர் சிரப் அப்போ தான் தேன் மிட்டாய்க்குள்ளே நல்லா ஊறி போயிருக்கும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஊற வச்சுருந்த தேன் மிட்டாயை வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. சுகர் கோட்டிங் வேணான்றவங்க சுகர் கோட்டிங் இல்லாமையும் சாப்பிட்லாம். நம்ம 90's கிட்ஸ் ஃபேவரட் தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக போய் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. For more videos and updates, subscribe to Wow Women of Wisdom channel. Hit the bell icon, like, comment and share.